அடடடடா தாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி இப்படி வச்சா சப்பாத்தி நான் பரோட்டானா அடி தூளாக இருக்குமே. எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு, லெமன் ஜூஸு, சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துடுங்க. அந்த கேப்பில் பல்லாரியை நல்லா பெருசாக வெட்டிட்டு ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் காஷ்மீரி சில்லி, சிக்கன் மசாலா, மல்லிப்பொடி எல்லாத்தையும் சிம்மில் வச்சே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும். அப்புறமா புளிக்காத வீட்டில் உர ஊற்றின நல்ல ஒரு ஃபுல் கிளாஸ் தயிரை வந்து இதோடு வந்து சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதா. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே மெதுவாக இறக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட க்ரீம் இல்லை, அதனால் நம்ம வீட்டில் பால் ஆடை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, நான் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சுகரும் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்ச பல்லாரி நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் நிறைய கிரேவி வேணும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு கலந்து சேர்த்துக்கிட்டேன். க்ரீமியாக ஹோட்டலில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. புரோட்டாவோட சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், அல்டிமேட். ஈஸியாக பிகினர்ஸ் கூட எப்படி புரோட்டா செய்யலாங்கிற வீடியோவும் கீழே லிங்க் கொடுக்குறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.